ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஞானமாய் நடந்துகொள். ஞானமாய் நடந்துகொள், பி வைஸ் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஞானமாய் நடந்துகொள். இந்த வார்த்தை ஆலோசனை மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு உலக பிரகாரம காரியமாகட்டும், ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், ஞானம் இல்லாதனால தான் அதிகமான பிரச்சனைகள். ஞானம் இல்லாதனால தான் குடும்பத்தை கட்டுவதற்கு, ஊழியத்தை கட்டுவதற்கு, ஏன் வியாபாரம் செய்வதற்கு, எதுவாக இருக்கட்டுங்க, ஞானமே பிரதானமாக இருக்கிறது. அந்த ஞானம் இல்லாதனால தான் அநேக குடும்பங்கள், ஊழியங்கள் உடைந்து சிதைந்து சின்னாபன்னமாக இருக்கிறது. அநேகர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் இல்லையே என்று அநேக குடும்ப தலைவர்கள், தலைவிகள் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், அது உலக வேலையாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஞானம் தேவை. வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பவுல் சொல்லுற ஆலோசனை ஒன்று, ஞானம். ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு தெய்வீக வாழ்க்கை, காட்லி லைஃப்ஸ், ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படி பவுல் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துறதுங்க நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இயேசுவே நமக்கு மாதிரி என்று இயேசுவை பின்பற்றுங்கள் சொல்றார்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனை பின்பற்றுள்ளாயிருங்கள், பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் தேவனை, இயேசுவை பின்பற்றுள்ளாயிருங்கள். ஏன்னா தெய்வீக வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரே வழி இயேசு, அவரை பின்பற்றுள்ளாயிருங்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப அது தேவனை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி தான் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ முடியும். அப்படித்தான் இந்த அதிகாரத்தை தொடங்குறாருங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு கிறிஸ்தவனின் அழைப்பே கிறிஸ்துவின் சாயலில் வளர்வது தான். நல்லா கவனிக்கணுங்க. நமது அழைப்பு என்ன? ஒரு கிறிஸ்தவனின் அழைப்பு என்ன? கிறிஸ்துவின் சாயலில் வளர்வது. ஆகவே சொல்ற, குமாரனின் சாயலில் ஒப்பாயிருப்பதற்கு முன்குறிச்சிருக்கிறார் சொல்றார் பாருங்க. வாசிக்கலாமா? ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கவே முன்குறித்திருக்கிறார். ஆகவே தான் சொன்ன, ஒரு கிறிஸ்தவனின் அழைப்பு கிறிஸ்துவின் சாயலில் வளர்வது. அதுதாங்க நமது அழைப்பு. அதைவிட பெரிய மேலான அழைப்பு ஒன்றுமில்லை.
ஆகவே தான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். விசுவாசிகளுக்காகட்டும், பரிசுத்தவான்களுக்காகட்டும், ஊழியர்களுக்காகட்டும் பின்பற்ற வேண்டிய மாதிரி இயேசு. பேதுரு, அவர் கூடவே இருந்த பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:21 வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய அடிச்சுவடிகளை நாம் தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பார்த்தீங்களா? ஆகவே இந்த தெய்வீக வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த தெய்வீக வாழ்க்கை, இதை கொண்டு தான் கிறிஸ்தவமே கட்டப்பட்டிருக்குதுங்க. கிறிஸ்தவம் இப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மறந்ததுனால தான் பிரச்சனைங்க. இது எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. கிறிஸ்தவம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தெய்வீக வாழ்க்கை வாழ்வதில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சாயலில் வளர வேண்டும், அவரை மாதிரியாக வைக்க வேண்டும். அதுதான் நமது அழைப்பு. இந்த அவர் சாயலில் வளர்வதற்கு ஆரம்பமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பில் தாங்க இந்த தெய்வீக வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை, அந்த பாதை ஆரம்பிக்கிறது ரட்சிப்பில் தான். ஆகவே ஒருவேளை கேட்குறவங்க ரட்சிக்கப்படாது இருந்தால் ரட்சிப்பின் அனுபவம் வேணும். பாவத்துக்கு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதுக்கு அடையாளமாகிய ஞானஸ்தானம், பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று இந்த அனுபவத்தில் தான் தொடங்கணுங்க. அப்படி தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பில் தொடங்கி நாளுக்கு நாள் வளர்ந்து மகிமை மேல் மகிமையடைந்து அந்த சாயலாக நாம் மறுரூபப்பட வேண்டும் அப்படின்னு இங்கே 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இது அப்படியே மனசில் வைப்போம். இப்படி எழுதின பவுல் இப்படிப்பட்ட தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் எப்படிலாம் நம்ம நடத்துகிறார் அந்த அதிகாரத்தில். தெய்வீக வாழ்க்கை வாழணும்னா நம்ம எங்கெல்லாம் அழைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றுங்க. இந்த 5 அதிகாரத்தை பாருங்களேன். பார்த்தா 1 முதல் 7 வசனம் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்புறம் 8 முதல் 14 வசனம் ஒரு வயல்வெளிக்கு, த ஃபீல்டு, வயல்வெளிக்கு அழைத்து செல்கிறார். அப்புறம் 15 17 வசனம் ஒரு மார்க்கெட் பிளேஸ், சந்தை வெளிக்கு அழைத்து கொண்டு போகிறார். 18 முதல் 21 வசனம் விருந்து மண்டபத்துக்கு அழைத்து செல்கிறார். 22 முதல் 33 வசனம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு நேராக அழைத்து செல்கிறார். இப்படி பல இடங்களுக்கு, ஆலயம், வயல்வெளி, சந்தை வெளி, விருந்து மண்டபம், வீடுன்னு பல இடத்துக்கு கொண்டு போய் காண்பித்து நாம் இப்படி இந்த இடங்களிலே கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும், அவர் சாயலில் வளர வேண்டும், அப்படி இதெல்லாம் காட்டுறாருங்க. என்ன அருமையான பவுலடிகள் பாருங்க, அற்புதமான ஒண்ணுங்க அது. ஏன் இப்படி இந்த கிறிஸ்துவின் சாயலில் வளரணும்னா, நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு இணையாக அவரை போல் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமாக இருக்க போல நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவரோடு கொடுத்த இன்னொரு பக்தன் யோவான் அவர் சொல்றாருங்க. இப்போ பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3, 1, 2, 3 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாத்தீங்களா? அவரை போல் இருக்க அவர் சந்திக்க போகிறன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் சாயலில் வளர்ந்து மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும்.
ஆகவே தான் இந்த தெய்வீக வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட இந்த தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இயேசுவை போல் வாழ்வதற்கு தான் சொல்றார், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அதில் இன்னொரு வார்த்தை பாருங்க, கவனமாய் நடந்து. 5:15 வாசிங்க பார்க்கலாம். ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளும் பார்த்து. இதே வார்த்தையை இன்னொரு இடத்துல பயன்படுத்துவார். கொலோசியர் 4:5. கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பு ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பாத்தீங்களா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பு எப்படி ஞானமா நடக்கணும் சொல்றாருங்க. இந்த கவனமாய் நடந்துருக்கு பாத்தீங்களா, கவனமா என்ற வார்த்தை, இந்த கேர்ஃபுல்லி இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு முள் நிறைந்த பாதையிலே நடந்து போகும் பொழுது எவ்வளவு கவனமாய் நடப்போமோ அதை போல் நடக்க வேண்டும் இல்லையா. முள் பரப்பின் மேல் நடக்கும் பொழுது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கவனமாய் நடப்போமே அதை போல் நடக்க வேண்டும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ தோன வாழ்க்கை இல்லை, சாதாரண வாழ்க்கை இல்லை. ஏதோ ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்ந்து ஆசீர்வாதத்தையே பிரசங்கம் பண்ணி அதிலேயே முடித்து விடுகிற உலக மனுஷனை போல வாழ்வதல்ல. கவனிக்கணுங்க, முள் நிறைந்த பாதையில் நடக்கும் பொழுது எத்தனை எச்சரிக்கை உணர்வோடு கவனமாய் நடப்போமோ அதை போல் நடக்க வேண்டும், அதை போல் நடக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அதுதாங்க இந்த 3 வசனம். இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்துற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டு ஞானமாய் நடங்கள், கவனமாய் நடங்கள். இதை கேட்குற வாலிப தம்பி தங்கச்சி, ஏனோ தானே வாழப்படாது. ஊழியக்காரன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஊழியமாகட்டும் எதுவாக இருக்கட்டும், ஏனோ தானோ அப்படிலாம் ஊழியம் செய்யப்படாது, வாழப்படாது. கர்த்தர் கொடுக்கிற அரிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஞானமாக கவனமாக நடந்து ஊழியம் செய்யுங்கள். குடும்பத்தை கவனமாக நடத்துங்க, ஞானமாக நடத்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாருங்கள், அவரை பின்பற்றுங்கள். உங்கள் தெய்வீக வாழ்க்கை ஸ்தோத்திரம் பிரகாசமாக இருக்கும், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இதில் இருந்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 15வது வசனமும் 16வது வசனமும். முதல்ல 15வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் அப்படின்னா, ஞானமற்றவர்கள், த அன்வைஸ், ஞானமற்றவர்கள், அவர்களைப் போல நடக்காதீங்க. ஞானமற்றவர்கள் யார்னா, இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஞானமற்றவன் ஃபூல், மதியீனன் என்று தமிழ் அழகான வார்த்தை, மதியீனன். இந்த மதியீனன் யாருன்னா, பொறுப்பற்ற முறையில் ஒழுக்கமில்லாமல் வாழ்கிறவன். அவன் தாங்க மதியற்றவன், மதிகேடன். தமிழ் இன்னும் அழகா இருக்கு, மதிகேடன். அவன் நடப்பது போல நடக்காதீங்க. வேதாகமத்தில் மதிகேடன் யாரை வேதம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 14:1 வாசிங்க பார்க்கலாம். 14:1. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒழுக்கமில்லாதவன், ஒழுக்கக்கேடாய் நடக்கிறவன், ஒழுக்கக்கேடாய் நடக்கிற தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனே மதிகேடன் அப்படின்னு சங்கீதம் விவரமாக சொல்லுதுங்க. அதாவது தேவனை விட்டு பிரிந்து வாழ்வது, தன்னுடைய வார்த்தை, செயல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய் வாழ்வது, தேவனுக்கு விரோதமாக பேசுறது,
அவன் செயல்கள் காரியமெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருப்பது, இவன் தான் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சிந்தனை செயல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு எதிரானவனாய் வாழறவன். ஆகவே தான் ஒரே வார்த்தையில சங்கீதத்தை முடிச்சிட்டார், மதிகேடன். பார்த்தீங்களா? தேவனுக்கு எதிரான சிந்தனை, தேவனுக்கு எதிரான பேச்சு, தேவனுக்கு எதிரான வாழ்க்கை கிரியை நடக்கை, இப்படி ஒழுங்கற்றவனாய் தேவனை விட்டு பிரிந்து தேவனை அறியாதவனாய் வாழ்கிறவன் அவன் தான் மதிகேடன். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, மதிகேடன் சொன்னா ஏதோ உங்களை கடிந்து கொள்ள நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு விளக்கம், ஞானமற்றவன் மதிகேடனுக்கு என்ன விளக்கம்ன்றது சங்கீதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நாமும் கூட முற்காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். இன்றைக்கு தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானவான்களை நடக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் அப்படித்தான் இருந்தோம். அதையும் இந்த பவுல் தாங்க எழுதுறாருங்க. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். கோபாக்கினின் பிள்ளை. அப்புறம் கொலோசியர் 1:21 இன்னும் விவரமா சொல்லுவாருங்க. கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்படி தேவனுக்கு விரோதமாய் மனதிலே சத்துருக்களாய் மனசும் மாம்சமும் விரும்பினது போல செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய், அதுதான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை. அதுதான் மதிகேடான ஒரு வாழ்க்கை. பார்த்தீங்களா? இப்போ ஞானமற்றவர்கள் யாருன்னு விவரமாக சொல்லிட்டு வர நல்லா கவனிக்கணும். நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம்னா, இன்னொரு வார்த்தை சொல்றார் பவுல். 1:2:14 வாசிங்க பார்க்கலாம். 1:2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குருவிகளை ஏற்றுக்கொள்ளான். ஏன்னா ஜென்ம சுபாவம், அதான் ரட்சிக்கப்படணும்னு அர்த்தங்க. ரட்சிக்கப்படாத பொழுது இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்றும் ஏற்காது. ஆகவே தான் அதை குறித்து அக்கறையே இல்லாமல் கோபாக்கினின் பிள்ளைகளா ஆண்டவருக்கு எதிரான திசையில வார்த்தை செயல் எல்லாவற்றிலும் தேவனட்டு பிரிந்தே வாழ்ந்தோம். அவர்கள்தான் ஞானம் அற்றவர்கள். இந்த டெஃபினேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த மதியினம், ஒரு நேரம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மதியினத்தை தான் ஞானம் நினைக்கிறாம இல்லையா? அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு ஞானவான்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞானிகளை குறித்து வேதம் சொல்கிற 3 வசனம் சொல்கிறேங்க. இது கேட்குறவங்க இதை கேட்டு ஞானவானா நடக்கணும். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தெய்வீக வாழ்க்கையில் வாழணும், கவனமாக நடக்கணும். சரிங்க. இப்படிப்பட்ட தங்கள் மதியினத்தையும் ஞானமாக எண்ணுகிறவர்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சோத்ரா, அவர்கள் செய்கிற காரியம்தான் ஞானம் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் இருக்கிறார்கள். தெய்வத்தை குறித்தோ அப்படி நடத்துதல் குறித்தோ எல்லா அக்கறை கிடையாது. நான் செய்கிறதான் கரெக்டு, நான் ஞானமாக செய்கிறேன் என்றெல்லாம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 3:20 வாசிங்களேன். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறார். ஞானிகளின் சிந்தனை வீணா இருக்கிறது. அப்போ இப்படி என்னத்தான் சரி, நிலவுக்கு போனாலும் சரிங்க, எங்க கடலின் ஆழத்துக்கு போனாலும் 1000 கண்டுபிடிச்சாலும் தேவனை அறியாதவன், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவன் அவன் யாருன்னு கேட்டா ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இருக்கு அதுக்கு. 1:20 பாருங்க. அதே 1:1:20 ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லை. உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லை. அப்ப அவன் ஞானத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிற?
பைத்தியம் பார்க்குறாரு. என்ன பயங்கரமான வார்த்தை பாருங்க. அவன் தான் சொல்லிக்கிறான், நான் ரக்கம் புண்ணா போன ரக்கம் தான் ரக்கம் அப்படின்னு சொல்லி, அங்கே போனேன் இங்கே வந்தேன் சாதிச்சேன்லாம் சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு அவன் ஞானத்தை பைத்தியமாக பார்க்குறார். யோபு இதோட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், ரொம்ப பயங்கரமான வார்த்தைங்க. யோபு 37:24. ஆகையா மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். பாத்தீங்களா, ஆண்டவர் இல்லாம அவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எவனா இருந்தாலும் அவர்கள் ஞானத்தை, அவர்கள் அந்த ஞானியை மதிக்க மாட்டார், மதிக்கவே மாட்டாருங்க. அப்படின்னா ஞானமற்றவர்களை நினைச்சு ஆச்சரியமா இருக்கிறது. எவ்வளவுதான் அவன் படிச்சிருந்தாலும் சரிங்க, அவன் செவ்வாகரத்துக்கு போனாலும் சரி, எந்த கரத்து சூரியனுக்கு போனாலும் சரி, அவன் ஞானத்தை கர்த்தர் மதிக்க மாட்டார். இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க, நீதிமொழிகள் 12:15. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அவன் பார்வைக்கு தான் அவன் ஞானி. ஆண்டவருக்கு முன்பு அவன் ஞானம் பைத்தியமா இருக்கிறது. அவனை கர்த்தர் மதிக்கவே மாட்டாருங்க. டேயப்பா, ஆண்டவர் ஒரு மனுஷனை மதிக்கலைன்னா அவன் நிலைமை எப்படி இருக்குங்க? அதனால தான் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஞானமற்றவளை போல நடக்காதீங்கப்பா, ஞானமுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள். மறுபடியும் பிறக்காதவன், மறுபிறப்பின் அனுபவத்தை அறியாதவன் அவன் மதிகேடனாயிருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்றாங்களா? உண்மைதானே இல்லையா? பாவின்னு சொன்னா அவங்களுக்கு முடியாது, ஏற்க முடியாது. யார் பாவி? நீ பாவி, உங்க அப்பா பாவி அப்படி சொல்றாங்க. அவரால் ஏற்க முடியாது. பாவத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா அவர்கள் வார்த்தை செயல் எல்லாவற்றிலும் தேவனை மறுக்கிற ஜனம். ஆகவே தான் பாவத்தையே கேட்கறது. பாவத்தை ஏற்கறதில்ல, நியாய தீர்ப்பு ஏற்கறதில்ல, நரகத்தை ஏற்கறதில்ல, மோட்சத்தை ஏற்கறதில்ல. இவர்கள் தான் மதியற்றவர்கள், இவர்கள் தான் ஞானமற்றவர்கள். அவருடைய முடிவு பயங்கரங்க. அவர்கள் ஆண்டவர் மதிக்க மாட்டாராம். நீதிமொழிகள் 14:9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மூடர் பாவத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், மூடர் பாவத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. பாத்தீங்களா, மூடர்கள் அதான் உள்ள நேரம் சொன்ன. பாத்தீங்களா, பாவத்தை பரியாசம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க இப்போ இல்லையா? ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய குரூப் எழும்பியிருக்கு. இப்போ பாவத்தை குறித்து பேசுறது இல்லை இல்லையா? நரகத்தை குறித்து பேசுறது இல்லை, மோட்சத்தை குறித்து பேசுறது இல்லை, வருகை குறித்து பேசுறது இல்லை. இவர்கள் பாவத்தை பரியாசம் செய்கிற மூடர்கள். இன்னொரு வசனம் பாருங்க, அது நீதிமொழிகள் 1:29 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அறிவை வெறுத்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த ஞானின்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத, ஆண்டவரையே மதிக்காத அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் படித்து கொண்டே இருப்பார்கள். நிறைய படிப்பாங்க, ராத்திரி பகலும் படிப்பாங்க. இன்னும் ஆராய்ச்சி 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 படிப்பு என்று ஆராய்வதும் படிப்பதுமா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் சத்தியத்தை விரும்பும், உண்மையான சத்தியத்தை அறியாதவர்கள். அதை படிக்க மாட்டாங்க. உண்மையான சத்தியம்னா என்ன, அந்த ஞானம்னா என்ன, அதை படிக்க மாட்டாங்க. அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் படித்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 3:7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:7. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராத, ஒருபோதும் சத்தியத்தை அறியாதிருக்கிற பெண் பிள்ளையுடைய வீடுகளில் பாருங்க, எப்போது கற்றாலும் ஒருபோது சத்தியத்தை அறியாத. படிக்கிறான், நிறைய படிக்கிறான், நிறைய ஆராய்ச்சி பண்ணுறான், நிறைய டாக்டரேட் அது வாங்குறான், ஆனால் ஒருபோதும் சத்தியத்தை அறியாதவன். இப்போ வேஸ்ட்டு தானங்க. உண்மையான சத்தியம் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றார், ஆண்டவர் யார், அவர் எதிர்கால திட்டம் என்ன வைச்சிருக்கிறார் மனுஷனை குறித்து, இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும், இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை அறியாமல் எவ்வளவுதான் படித்தாலும் அவனை ஆண்டவர் மதிக்க மாட்டார். அவனை ஒரு மதியனாகவே பார்க்கிறார்னா அவைத்தான் சொல்றாரு, அப்படிப்பட்ட
ஞானமற்றவளை போல நீங்கள் வாழாதீங்க. ஸ்தோத்திரம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நல்லா படிங்க, ஆனால் சத்தியத்தை நல்லா படிங்க. உலக அறிவு இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருடைய அறிவு என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் ஞானவான்களா ஞானமற்றவர்களா, கர்த்தருக்கு முன்பு நாம் மதியினர்களா ஞானவான்களா, அதை பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி மதிக்கிறார், தெய்வீக வாழ்க்கைன்னா என்ன கொஞ்சம் பார்க்கணுங்க. அது கிறிஸ்தவர்களே அநேகர் இன்றைக்கு இதை குறித்து அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க பாரு. ஸ்தோத்திரம். இப்படியே அவர்கள் வாழ்ந்து மரித்தும் போகிறார்கள். அவர்களுக்கு பேர் தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஞானமற்றவர்கள். ஞானமற்றவர்கள். இந்த கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஞானமற்றவனா யாருங்கிற விவரத்தை வேத வசனத்தில் சொல்லியிருக்க உங்களுக்கு. ஆகவே கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடக்க பாருங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, ஸ்தோத்திரம், இயேசுவின் சாயலில் வளர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்க பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பிரியப்படுறாரா, அதை பாருங்க தயவு செஞ்சு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, இப்படி ஞானமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, உம்மை பின்பற்றி வாழக்கூடிய கிருபை தாருங்கப்பா. அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, அர்த்தமுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எனக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, என் குடும்பத்தை கட்ட, என் ஊழியத்தை கட்ட. ஆண்டவரை நீ கொடுத்த பொறுப்புகள் எல்லாவற்றும் பிரகாசமாக இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க சாமின்னு கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பரமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அவரே யாக்கோபு சொல்லியிருக்கார் 1:5. அப்படின்னா கேளுங்க. படிக்கிற பிள்ளைகள், படிப்புக்கு ஞானம் இல்லையா, சோத்தம் சில சப்ஜெக்டில் உங்களுக்கு தொடர்ந்து தோல்வியா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் தான் ஞானத்தின் அதிபதி, அவர் தான் அனந்த ஞானமுள்ள தெய்வம், அவர் கேட்குற எவனுக்கும் கொடுக்கிறார். அப்படின்னா கேளுங்கள். ஞானமற்றவளை போல் நடக்காதீங்க, கவனமாய் ஞானம் உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். இதை நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணால், சோத்திரம், உங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும், உங்களோடு ஊழியம் செய்வர்களை காட்டிலும், ஸ்தோத்திரம், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களுடைய தெய்வீக வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை ஊழியம் வெற்றியாக இருக்கும். உங்கள் கண்களே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானமற்றவர்கள். 2வது குறிப்பு, ஞானம் உள்ளவர்கள். இப்போ ஞானமற்றவன் பார்த்துட்டோம். இப்போ யார் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கணுங்க. அதே 5:15 மறுபடியும் வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள. ஞானம் உள்ளவர்களைப் போல் அப்படின்னா இப்போ 2வது குறிப்பு, ஞானம் உள்ளவர்கள். ஞானம் உள்ளவர்கள், வைஸ் பீப்புள், ஞானம் உள்ளவர்கள். இந்த ஞானம் எங்கே ஆரம்பமாகிறது? நீங்கள் நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கதான் ஒரு மனுஷனுக்கு ஞானம் ஆரம்பிக்கிறது. இந்த பயம் எங்க தொடங்குதுன்னா ரட்சிப்பில் தான் தொடங்குகிறது. அந்த மனிதன் தான் இயேசுவை விசுவாசித்து கிருபையினாலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவன் அவன் தான் வார்த்தை கேட்குறான். ஐயோ, நம்ம ரட்சிக்கப்படணும், நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும் என்றெல்லாம். இந்த பயம் எங்கே வருதுன்னா ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது. அதுதான் அந்த ரட்சிப்பில் தொடங்குது. ஆகவே ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது தான் அந்த ஞானமே ஆரம்பிக்கிறது. ஒரு வசனத்தை பிரசங்கி சொல்லுவார், ரொம்ப நல்ல வசனங்க. பிரசங்கி 9:1 கொஞ்சம் வாசிங்களேன். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தே நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த நீதிமான்களும் ஞானிகளும் எங்க இருக்காங்களா? அவருடைய கைவசம், கையில் இருக்க. அவர் தான் அந்த ஞானத்தை கொடுத்து நீதிமான்களாய் ஞானிகளாய் மாற்றுகிறார். பார்த்தீங்களா? இன்னும் சொல்ல போனால் ஒரு மதியனான மனுஷனை ஞானியாக மாற்றுவது இயேசு கிறிஸ்து. இயேசு தாங்க ஒரு மனுஷன் அப்படி மாத்துற. அதுதான் D.L. மூடியோட வாழ்க்கையை சொன்ன உங்களுக்கு.
அதை பவுல் சொல்ற ஒரு குறிப்பு, ரொம்ப அருமையான வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:15. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாத்தீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானத்தை கொடுத்து அவனை ரட்சிப்புள்ள வழிநடத்தி ஞானியா மாத்துறார். அவர் சொன்ன மதியீனனை ஞானியாக மாற்றுகிறவர் இயேசு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஒருவேளை உலகத்தால், உங்கள் குடும்பத்தால், வேலை செய்கிற மக்களால், படிக்கிற பிள்ளைகள், நண்பர்களால் நீங்கள் மதியீனன் சொல்லப்படலாம். உனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லலாம். நீ தேர மாட்டேன்னு கூட சொல்லலாம். என் குடும்பத்தில் உன்னை தண்டசோன்னு கூட சொல்லலாம். ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் யாருன்னா எப்பேற்பட்ட மதிகடனையும் மதியீனனையும் ஞானியாய் மாற்றுகிறவர் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஞானத்தை கேட்டு பெற்று வாருங்கள். அங்கதான் ஞானம் தொடங்குகிறது. இதுல கவனமாய் நடந்து, அந்த வார்த்தை கொஞ்சம் பார்க்கணும். கவனமாய் நடந்து இல்லையா? அதுல நடந்து, அந்த பி கேர்ஃபுல் இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பி என்ற வார்த்தை கிரேக்கத்தில் என்னன்னா உற்று நோக்குதல், கவனிக்கிறது, அப்சர்வ் பண்றது. உற்று நோக்குது, லுக், உற்று நோக்கிறது, கவனிக்கிறது. இப்போ ஞானம் உள்ளவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா உற்று நோக்கி கவனமாய் நடக்கிறவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளத்த விதத்தில் எளிமையாக பேசுறீங்க. ஞானவான்கள் யார் என்றால் அது எங்கே தொடங்குது? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ரட்சிப்பில் தொடங்குது. அதில் நடக்கிறதுனா உற்று நோக்குவது இல்லையா? கவனிக்கிறது. எதை கவனிக்கிறது? இதுக்கு முன்னு சில சொல்லிட்டு தாங்க இதை சொல்றாரு. இதற்கு முன்பு என்னெல்லாம் சொல்றாரு இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. குறிப்பா ஒன்று மட்டும் வாசிப்போம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்புறம் 14வது வசனம் பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள். நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, நீங்கள் உயிர்த்தெழுந்த பிள்ளைகள். மறக்காதீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு மறக்காதீங்க அப்படி சொல்லிட்டு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த மக்களாக இருக்கிற நீங்கள் ஞானமாய் கவனமாய் நடக்கணும். அதை உற்று பார்க்கணும். நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, இருட்டில் இருக்கிறவங்க அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் உயிர்த்தெழுந்த பிள்ளைகள். அதை கவனியுங்கள். அதை கவனித்து இனி எப்படி வாழணும்? உயிர்த்தெழுந்த பிள்ளைகளை போல வாழணும். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி வாழணும்ன்ற அறிந்து உற்று கவனித்து வாழணுங்க இல்லையா? இப்படித்தான் வாழ்வது என்பதுதான் கிறிஸ்தவம். எப்படி வாழலாம் என்பது அல்ல. நாம் விடுதலை பெற்ற கூட்டம் என்பதனால இஷ்டம் போல வாழ தேவன் நம்ம அழைக்கவில்லை இல்லையா? எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனம் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. அவர்கள் இஷ்டம் போல வாழ தேவன் அனுமதிக்கவில்லை. வெளியே வந்த பிறகுதான் 1000 கட்டுப்பாடுகளை சொல்றாருங்க இல்லையா? சீனாம அடியாரத்தை வந்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எதை உடுத்தணும், உடுத்தக்கூடாது, குடும்பத்தில் எப்படி வாழணும், வெளியில் எப்படி வாழணும், அத்தனை ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கிறார். அப்போ வெளியே வந்த பிறகு இஷ்டம் போல வாழ இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரமாணத்தை கொடுத்தார். அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு கவனமாய் நடக்கணும். நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, நீங்கள் இருளின் மக்கள் அல்ல. சோத்திரம். விடுதலை பெற்று விட்டோம் என்று இஷ்டம் போல வாழக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கவனிக்கணுங்க. ஊழியக்காரர்கள் நல்லா கவனிக்கணும். இஷ்டம் போல ட்ரெஸ் பண்றது, இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல ஆராதனை, சுய விருப்ப ஆராதனை தப்பு. அப்படி வாழ ஆராதிக்க ஊழியம் செய்ய தேவனமே அழைக்கவில்லை. அதான் சொல்ற, கவனமா கவனி. நீ யாரு, எப்படி இருந்த, எப்படி கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்காரு, கவனி, உற்றுப்பார், கவனித்து நட அப்படி சொல்லி ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானம் மற்றவங்களை போல வாழாதீங்க. இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியங்க நமக்கு. ஆகவே கவனிங்கள்.
ஞானமுள்ளவர்களை போல நடக்கணும். நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவர்களைப் போலத்தான் நம்ம இருப்போம். அது ரொம்ப முக்கியம். நமக்கு யாரை போல் செயல்படுகிறோமோ அவர்களைப் போலத்தான் நம்ம இருப்போம். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசுவை போல் மாதிரி இயேசு, அவர் கொடுத்த வேத வசனம். ஒரு சொன்னார் இப்படி, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், உன் நண்பனை பற்றி எனக்கு சொல், உன்னை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னாருங்க. பார்த்தீங்களா? அப்போ யாரை போல செயல்படுகிறோம் அப்படித்தான் நம்ம இருப்போம். ஆகவே இயேசுவை போல் அவருடைய திவ்ய சுபாவத்தில் வளர்ந்தால் நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதே நீங்கள் எபேசியர் 4 அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க, நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், யாரை போல இருக்கணும்னு எழுதியிருக்காருங்க. அதில் ஒரு வசனத்தை வாசிப்போம், 4:2 மட்டும் வாசிக்கல. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி நடக்கணும் பாருங்க. ஞானமுள்ளவர்கள், நல்ல கவனிக்கணுங்க. ஞானமுள்ளவர்கள்னா ஆண்டவரை பின்பற்ற கூட்டம் எப்படி இருக்கணுமா பாருங்க. அவர்கள் தாழ்மையுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளிச்சத்தில் உள்ளவர்கள். இப்படித்தான் நடக்கணும். அதுக்கு ஆண்டவர் தான் மாதிரி. நம்ம நடவடிக்கையில் எப்படி இருக்கு பார்த்துக்குங்க, கவனிங்க. அப்புறம் இந்த நடந்து கொள்ளுதுன்ற வார்த்தை கவனிக்கணும். கவனமாய் நடந்துன்னு பார்த்தீங்களா, அதில் நடந்துன்னு பார்த்துட்டு வரோம். இந்த நடந்து கொள்ளுங்களில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தைங்க, இது விசேஷமான ஒரு உருவகமான வார்த்தை. இது நடந்து கொள்ளுதல். பாவிக்குரிய ரீதியில் ஒரு மனுஷன் நடக்கிறான் பாருங்க, அது நடைமுறை உலக பிரகாரமாக. அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொள்ளுதல் அப்படின்னா ரொம்ப விசேஷமான வாழ்க்கை. வேதம் முழுவதும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் இந்த நடந்து கொள்ளுதல், வாக்கிங், இது ரொம்ப முக்கியங்க. அது அப்படியே வரிசையாக சொல்கிறேன் பாருங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏனோக்கு தேவனோடு நடந்தார். நீங்கள் நல்லா தெரியாது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 22-24 வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்தார். அடுத்து நோவா தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார். ஆதியாகமம் 6:9 நோவா தேவனோடு நடந்தான் அல்ல சஞ்சரித்தான் அப்படின்னு வருது. அப்புறம் ஆபிரகாம் ஆதியாகமம் 17:1 வாசித்து பாருங்க, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டுன்னு சொல்லுவார். அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தார். அடுத்து பாருங்க தாவீது 1 ராஜாக்கள் 3:14, அதை மட்டும் கொஞ்சம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். தாவீது ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? சோத்திரம். அப்புறம் எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20:3 எசேக்கியாவும் தேவனுக்கு பிரியமாய் அவன் நடந்தான். அப்புறம் யோசியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 22:2 வாசிங்கன்னா, அவனும் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு முன்பாக உத்தமாய் நடந்தான். இப்படி ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், தாவீது, எசேக்கியா, யோசியா, இன்னும் அநேகர் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்க வேண்டும். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவரை பின்பற்றி நடத்த தேவ மனிதர்கள். அப்படி நடந்தார்கள். அப்ப நடந்தான்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி உத்தமமாக அவரை பிரியப்படுத்தும்படியாக நடக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ சாதாரண உலகத்தில் தரையில் நடக்கிற வேற, ஆவிக்கு நடக்க வேற. எசேக்கியா போல, நோவா போல, ஏனோக்கு போல கர்த்தருக்கு உத்தமமாய் நடப்பது. ஸ்தோத்திரம். அது தாங்க ஞானம். அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள். இதில் இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 15, நீங்கள் ஒரு 2-3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனாய் நடந்து, பார்த்தீங்களா? அப்போ நம்ம நடக்கை எப்படி இருக்கணும்? நடக்கை எப்படி இருக்கணும்? அப்புறம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். நமது வார்த்தை, நடக்கை, வார்த்தை, அப்புறங்க
அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். நடக்கிறான். செயல்கள், நமது நடத்தை, வார்த்தை, செயல் எல்லாவற்றும் உத்தமமாய் நடக்கிறவன். அருமையான ஒரு வார்த்தை பாரு. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற மத்திய எப்படி நடக்கிறோம், நம்ம அவர்களோடு எப்படி நம்ம பேசுகிறோம், ஸ்தோத்திரம். நமது கிரியெல்லாம் எப்படி இருக்கிறது, ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். வேதத்தில் சில வார்த்தைகள் எப்படி நடக்கக்கூடாதுன்னு இருக்குதுங்க. சங்கீதம் 1:1 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சோம். 1:1 நீதிபதிகள் 4:14 வாசிப்பான். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ துன்மார்க்கனை விட்டு விலகி நடப்பது. ஞானமா நடக்கிறது என்னன்னா துன்மார்க்கனை கண்டு விலகி நடப்பது. கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் கெட்டு போகாதபடிக்கு உங்களை காத்துக்கிடணும்னா இப்படி துன்மார்க்கை விட்டு விலகி. நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. பாத்தீங்களா? சங்கீதம் 119 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, இப்போ வேதத்தின்படி நடப்பது. அதே 119 35 பாருங்க. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். இப்படி நடப்பது. இப்போ ஞானம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்திட்டு வர. துன்மார்க்க வழியில் நடக்காமல் கற்பனைகளின்படி வேத வசனத்தின்படி நடப்பது. நமது வார்த்தை, நமது செயல், நடத்தை எல்லாவற்றிலும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஞானமுள்ள. அதான் சொல்ற, ஞானமுள்ள கவனமாய் நடந்து அப்படி சொல்றாருங்க. அது மட்டுமல்லங்க, இன்னொரு வார்த்தையும் கவனிக்கணும். அப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டு வந்து இதே பவுல் இதே பேசியருக்கு எழுதும் பொழுது 4:17 வாசிங்களேன். 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, இனி நடவாமல் இருங்கள். இனி நடவாங்க. புறஜாதிகளை போல நடக்காதீங்க. பார்த்தீங்களா? இப்போ நடக்கிற விஷயத்தை குறித்து வேதம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதே 4:1 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நிறைய வசனம் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வேதம். அப்படி நடந்தால் தாங்க அவர் தான் ஞானவான்கள். சும்மாலாம் ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் நான் அப்படி போய் சேர்ந்துருவேன் அப்படிலாம் இருக்கப்படாது. எப்படி வாழணும்? இப்போ தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி வாழணும்? இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் எப்படி வாழணும்? அப்படி திவ்ய சுபாவம் எப்படி நமக்கு வரும்? இத்தனை வசனத்தை அதுக்காகத்தான் கோட் பண்ணியிருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், 5, 8 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்களா. இப்படித்தான் நடக்க வேண்டும். அவ்வளோ தூரம் என்னங்க. இயேசுநாதர் வளர்ந்த பொழுது அவர் எப்படி வளர்ந்தார்? வேதம் என்ன சொல்லுது? வாசி பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2:52. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அடே அப்பா, ஆண்டவரே வளர்ந்த விதத்தை பார்த்தீங்களா? ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலுமே வளர்ந்த இயேசு. அப்படின்னா நம்ம எம்மாத்திரம் எப்படி வளரணும்? நம்ம கொஞ்சம் பைபிளை படிச்சுட்டாவே நான் முற்றும் தேறினவன் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒருத்தனும் சரியில்லைன்னு சொல்கிறோம். கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த கவனமாய் நடந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் நடந்த அப்படின்னா 5 வாசித்து இல்லையா? கவனமாய். அதுக்கு கிரேக்கத்தில் எப்படி வருதுன்னா அக்ரிபோஸ் அப்படின்னு வருதுங்க. அக்ரிபோஸ்ன்னு சொன்னால் ஆராய்ந்து பார்த்து, விசாரித்து பார்த்து, விழிப்புடன் நடந்து கொள். இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இதில் நடக்கிறதுல. ஆராய்ந்து பார்த்து, விசாரித்து பார்த்து, விழிப்புடன் நடந்து கொள். எக்ஸாமினிங், இன்வெஸ்டிகேட்டிங். இப்படித்தான் நடக்கணுங்க இல்லையா? நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம யாரோடு பழகிறோம், யாரோடு பேசுகிறோம். எக்ஸாம் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. காலிலேருந்து சாயந்தரம் நம்ம நடக்க எப்படி இருக்குது, எப்படி நடந்தோம், என்ன பேசணும்,
யாரோடு பேசணும், எதை பேசணும், அதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதுதான் சொல்கிறேங்க இவரு. கவனமாய் நடந்து அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து, விசாரித்து பார்த்து, விழிப்புடன், அலர்ட்னஸ், விழிப்பாருங்க இல்லையா? அப்படி விழிப்பாருங்கன்னு சொன்னால் அதான் ஆரம்பத்தில் சொன்ன உங்களுக்கு, முள்ளு மேல் நடக்கிற கவனமாக. அது மட்டும் கிடையாது, ஒரு கன்னிவெடி, பூமிக்கு அடியில் கன்னிவெடி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கன்னிவெடி இருக்கிற அந்த பாதையில் நடக்கிற எவ்வளோ கவனமாக நடப்பான். அதை போல் சாத்தான் நம்ம வீழ்த்துறதுக்கு நிறைய கன்னிவெடிகளை உலகத்தில் வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியர்களே, கர்த்தர் சொல்ற, உங்களை வீழ்த்து விடும்படி சாத்தான் நாம் போகிற பாதையிலே, வாழ்க்கையில அநேக கன்னிவெடிகளை வைத்திருக்கிறான். கன்னிவெடி இருக்கிற பாதைன்னா எப்படி கவனமாக நடப்போம். அதை போல் ஒவ்வொரு நாளும் கவனமாய் நடங்கள், கவனமாய் நடங்கள். அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். நிறைய வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா வசனம் தாங்க முக்கியம் நமக்கு. தீத்து 3:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பயக்கருமாயிருந்தோம். அப்படி நடந்தோம். ஆனா இப்ப அப்படி நடக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் நடக்கையை விசாரித்து பாருங்கள். ஒரு எக்ஸாம் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க உங்கள் நடக்கையை. முன்னா அப்படி இருந்தோம், இப்போ எப்படி நடக்கிறோம். முன்ன அப்படி பேசணும், இப்போ எப்படி பேசுகிறோம். முன்ன அப்படி சிந்தித்தோம், இப்போ எப்படி சிந்திக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தாங்க இன்வெஸ்டிகேட்டிங். அதுதான் இந்த கவனமாக நடந்து, அக்ரோ போஸ்ங்கிறது அதுதான் அர்த்தம். அப்படி கவனமாய் நடுவுங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் இருக்குங்க. இப்படி கவனமாய் நடந்து கொண்ட பக்தன் தாவீது. ஒரு நேரம் அவருக்கு வருது, சவுலை கொண்டு போடுவதற்கு. அவங்க எப்படி செயல்பட்டார் பாருங்க. அதாங்க ஞானமாய் நடக்கிறது, கவனமாக நடக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரால் அபிஷேகம் மற்ற மேல் கையை போடுவது எப்படி பார்த்தீங்களா? வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24:10. 24:10. இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. பாத்தீங்களா? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் எப்படி அவரை கொன்று போடுவது, கை போடுவது? கர்த்தருக்கு பயப்பட அந்த பயம், அதுதாங்க பயத்தோடு நடப்பது. என்ன அருமையான எக்ஸாம். ஆனால் சவுல் அப்படி இல்லை. அவனே அதை சொல்கிறாங்க. நீங்கள் அதே 1 சாமுவேல் 26:21 வாசிங்க பார்க்கலாம். 26:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்து என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன். பார்த்தீங்களா? தாவீது எவ்வளோ ஞானமாக நடக்கிறாருங்க. சவுல் நடக்கலை. சவுலின் ராஜ்யபாரம் இருளில் முடிகிறது, தாவீதின் ராஜ்யம் பிரகாசமாக இருக்கிறது. அவன் சந்ததியிலே இயேசு உலகத்துக்கு வந்து உலக ரட்சகரானா. ஓ, அப்படின்னா நம்ம நடக்க எப்படி இருக்கணுங்க? ஸ்தோத்திரம். நடவுங்கள். உலகத்தில் நம்ம நடைப்பயிற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நடைப்பயிற்சி பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுறாங்க? அவங்க சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதுக்கு நடை, ஆகாரம் முக்கியம். அதே போல் ஆவிக்குரிய சரீரம், உள்ளான மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேத வசனம், ஜெபம், இது நல்லா இருந்தால் தான் இந்த நடை நல்லா இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஆகவே நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை சவுண்டாக இருக்கும். நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பீர்கள். அதையே கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 3வது வார்த்தையும் பார்க்கணும். 3வது, நாட்கள் பொல்லாதவைகள். த டேஸ் ஆர் ஈவில். 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறது வந்து எவ்வளோ முக்கியங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாகட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அங்கே நேரம், டைம், அதுதான் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். பவுல் அடிகள் இந்த இடத்துல இந்த காலம்ங்கிற வார்த்தைக்கு மூல பாஷை என்ன யூஸ் பண்ணுறாருன்னா கைரோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாரு. கடிகாரத்துக்கு பார்த்தீங்களா, கடிகாரத்துக்கு காலத்துக்கு வந்து குரோனோஸ்னு பேருங்க, கடிகாரத்துடைய காலம். ஆனால் இந்த பீரியடுங்கிற காலம் இருக்குது பாருங்க, அந்த காலத்துக்கு கைரோஸ்னு யூஸ் பண்ணுறார். கைரோஸ் அப்படின்னா ஒரு பருவ காலத்தை, ஒரு காலகட்டத்தை குறிக்குது, ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திர நாட்களை பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமது வாழ்க்கைக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் இல்லையா? நமது வாழ்க்கைக்கு எல்லை, எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு எல்லை குறிச்சிருக்கார், இவ்வளவுதான் அப்படின்னு. இதை மீறி யாரும் நடக்க முடியாது, போக முடியாது. அப்படி வாழ்க்கைக்கு ஒரு பவுண்டரியை ஆண்டவரே குறிச்சிருக்கிறார். யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 14:5 வாசிங்க பார்க்கலாம். 14:5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறையா, அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தி, கடந்து போகக்கூடாத எல்லையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவன் நாட்களை குறிச்சிருக்கிறார், இவ்வளவுதான். அதுல ஒரு செகண்ட் கூட அவன் மீறவே முடியாதுங்க. அப்படி காலத்தை தேவன் நமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த நாட்களை நம்ம முடிக்கணும். நாட்களை சரியாய் பயன்படுத்தி அந்த நாட்களை நாம் முடிக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கை தொடரும், ரொம்ப நாள் இருப்பேன், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன்னு சொல்லி இருக்கிற வாய்ப்பை இழந்துடாதீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் தொடராது, அவர் குறித்த எல்லைக்குள்ளே தான் முடியும். அதற்குள் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். இதில் இந்த பிரயோஜனப்படுத்தி கொள்கிற வார்த்தை கூட கவனிக்கணுங்க. அதுக்கு என்ன கிரேக்கத்தில்னா எக்ஸாகோ ராசோ அப்படின்னு வருது. எக்ஸாகோ ராசோ, இதுக்கு என்ன அர்த்தம்னா பொருளை வாங்குவது, அதை திரும்ப வாங்குவது, விலைக்கு வாங்குவது. இந்த பிரயோஜனப்படுத்துங்க காலத்தைனா பிரயோஜனப்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, விலை கொடுத்து வாங்கிறது, பொருளை வாங்குறது, திரும்ப அதை வாங்கிறது. அதாவது ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே விலை கொடுத்து வாங்குவாங்க. அதை போல் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அவனை விடுதலையாக்குவது போல நாம் காலத்தை வாங்கி திரும்ப திரும்ப அந்த காலத்தை வாங்கி அதை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தாங்க இந்த எக்ஸாகோ ராசோ அப்படின்னு. ஆண்டவர் நமக்கு கொடுத்துற நாட்களை பிரயோகப்படுத்துன்றது என்ன முக்கியமான வார்த்தை. அதை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களை, காலங்களை ஸ்தோத்திரம் வீணடிக்காம, வேஸ்ட் பண்ணாம ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணுங்க. ஆகவே நேரத்தை வீணடிக்காதீங்க, அப்புறம் கிடைக்காது. வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. நேரம் இருக்குது, காலம் இஷ்டம் போல வாழாதீங்க. யார் பார்க்கறதுன்னு சொல்லி இஷ்டம் போல் வாழாதீங்க. இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறை நான் பார்க்குறேன், ஏன் பெரியவரோடும் பார்க்குறேன். சோத்திரம் நீண்ட நாள் உலகத்தை வாழ்வை யாரும் அசைக்க முடியாங்கிறது போல் இஷ்டம் போல் வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களும் மனம் போன போக்கள் வாழ்கிற. கவனிக்கணுங்க, ஒரு எல்லத்தை நினைச்சிருக்கிறா, அது முடிறதுக்கு உள்ளாகவே அந்த நாட்களை பயன்படுத்தி அவருக்கு பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் இந்த வார்த்தை, பிரயோஜனப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் கொடுத்த நேரத்தை, ஜீவனை, வாழ்க்கையை, படிப்பை, பணத்தை, சொத்த ஆரோக்கியத்தை, செல்வத்தை அவருக்கு பயன்படுத்துகிறோமா பார்க்கணுங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, சோத்திர காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சோத்திரம் நேரத்தை வீணடிக்காதீங்க. அற்பமான காரியங்களுக்கு செலவழித்து நேரத்தை வீணடிக்காதீங்க. மொபைலே பார்த்து எந்த நேரமும் மொபைலை பார்த்து கண்டதை பேசி நேரத்தை வீணடிக்காதீர்கள்.
காலம் உங்களை தாண்டி போயிடாது, கவனமா இருங்க. ஆண்டவர் எல்லை குறித்திருக்கிறார், அதுக்குள்ள ஓடி முடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம், கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஆகவே கிடைத்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 14:1 கொஞ்சம் வாசிங்களேன். 14:1. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவன். அதுதான் சொன்ன பவுண்டரியை கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கு. அந்த பவுண்டரிக்குள்ளே இருந்து வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்கணும். ஒரு நாள் மீற முடியாது. ஆக ஸ்திரீகளுக்கு பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். அதே 16:22 கூட அது வருதுங்க. பவுல் எபேசு சபை மூப்பரை கூப்பிடுறாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 20-24 வாசித்து நான் அவங்களை கூப்பிட்டு பவுல் சொல்ற ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்றாரு பாருங்க. 20-24 வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக என்ன என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி சொல்லி அந்த காலத்தை நேரத்தை ஆண்டவருக்காகவே நான் பயன்படுத்தி என் ஜீவனை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை பிரசங்கம் பண்ணி என் ஜீவனை ஆண்டவருக்காகவே பயன்படுத்த விரும்புகிறேன். அப்படித்தான் ஓயாமல் ஊழிய செய்தார் பவுலடிகள். அதுதான் எபேசு சபை மூப்பருக்காக சொல்றாரு. ஆனா இப்படி கேட்ட இந்த சபையார், நீங்க வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, நிறைய எச்சரிப்புலாம் கொடுக்குறாருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த எச்சரிப்பெல்லாம் உதாசனம் பண்ணிட்டாங்க. விளைவு என்னன்னா 2ஆம் நூற்றாண்டிலேயே எபேசு சபை இல்லாமலே போயிருச்சுங்க. எபேசு சபைக்கு இவ்வளோ அறிவுரை சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க. ஆதியில் கொண்டு அன்பை விட்டான்னு குறைவுண்டு, ஆகவே நீ மனம் திரும்பு. இதெல்லாம் கேட்கலவங்க. விளைவு எபேசு சபை இல்லாமலே போய்விட்டது. ஆகவே தான் இந்த எச்சரிப்புலாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்துகின்ற வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிந்த பக்தன் தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான பக்தனுங்க. 89ஆம் சங்கீதம் 46-47 என்ன சொல்ற பாரு தாவீது. 89-46-47. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன அப்படின்னு. என் நாட்கள் விரற்கடை அளவு மாத்திரம்தான். விரற்கடை அளவு அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய சரீரத்தில் விரற்கடை இவ்வளோதான். அப்போ இந்த என்னுடைய ஆயுசு நாட்கள் குறுகினது. இன்னும் எவ்வளோ சொல்லட்டுங்க உங்களுக்கு. நான் இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை மிக சமீபம். இன்னும் நிர்விசாரமாக இருக்காதீங்க. ஞானம் இல்லாத மக்களை போல வாழாதீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபையுள்ள நாட்களை பயன்படுத்தி ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க முயற்சி செய்யுங்க. இவ்வளோ பேசின பவுலடிகள் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லித்தான் முடிச்சாருங்க. அவர் தான் எழுதுறாங்க. நாட்கள் பொல்லாத விழாதால் காலத்தை பிரயோகப்படுத்து. நாளைக்கு என்ன நடக்க நமக்கு தெரியாது. அடுத்த நாள் என்ன நடக்க தெரியாது. உலகங்கள்லாம் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு எப்பொழுது நடக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கணும். நம்ம எவ்வளோ கவனமாக நடக்கணும். இதை கேட்குறவங்க தயவு செய்து கேளுங்க. கிடைத்த வாழ்ப்பை, கொடுத்த காலத்தை கவனமாக ஞானமாக பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம். தெய்வீக வாழ்க்கை வாழ பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு வருகை மிக சமீபம். அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நாட்களை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஞானமாக நடுங்க. ஆண்டவரை பாருங்கள். ஸ்தோத்திரம். தெய்வீக வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நீங்கள் மதியற்றலாக இருக்காதீங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, மரித்தவர்கள், உயிரோடு இருந்தவர்கள். இதை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஞானமாய் நடந்துன்னா எத்தனை முக்கியமான வார்த்தை அது. இதை கேட்ட அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆகவே இனி ஒரு நாட்களில் பிரயோஜனப்படுத்துங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. அற்ப காரியங்களுக்கு செலவழித்து கர்த்தர் கிருபையாய் கொடுத்த நாட்களை வீணடிச்சிடாதீங்க. பிரயோஜனப்படுத்தி ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா.